இங்கே நான் ஒரு நடிகையாக, நடிகர் சங்கத்தில் ஒரு மூத்த மெம்பராக, ஆயுள் மெம்பராக, இங்கே நடிகர் சங்கம் தலைவர் திரு சரத்குமார் அவர்களின் மனைவியாக நான் இப்போ பேசவில்லை. நான் ஒரு உறுப்பினராக பேசுகிறேன். நான் ஒரு சக நடிகை, எல்லாரும் கூடயும் நடிக்கிறேன், இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் நான் இப்போ வந்திருக்கேன். நான் நடிகர் சங்கத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆனதே கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா நான் போயிருக்கேன். ஏதாவது சில டைமில் ஒரு பண நெருக்கடி இருக்கும். நான் சொல்கிறது கடை நடிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா, அது பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களான்னு அப்போ நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் அவங்க கலை நிகழ்ச்சி நடக்க போகும்போது சன் டிவியோடு இணைந்து என்னை செயல்பட சொன்னாங்க. அப்போ நான் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் இவ்வளோ வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் பார்த்தது எனக்கே ரொம்ப வேதனையாக, ரொம்ப வெட்கமாக இருக்குது. நான் ஒரு நடிகைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இது ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் நேற்று கூட பாகிராஜில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், எனக்கு வேதனையில் தான் பேசினேன். எனக்கு புரியல ராஜா அப்படின்னு, எதுக்கு இவ்வளோ ஒரு பகை? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் என் கணவரை பற்றி பேசுகிறேன். சிசிஎல் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் ஒரு லீக் ஆரம்பிக்கணும்னு நினைத்தாரு. அதுக்கு முன்னாடி அபாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வேறு. அப்போ ஆரம்பிக்கும் போது இல்லை, எல்லா நடிகர்களும் ஒன்று சேரணும், இது எல்லாரும் வந்தோன்னா ஃபேமிலிஸோடு வருவோம், சண்டே ஆனால் எல்லோரும் பிக்னிக்காக இருக்கும், ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் திரு சரத்குமார் அவர்கள் இதை ஆரம்பித்தார். நடிகர் சங்கம் அதால் அவங்களுக்கு முதலீடு செஞ்சு எந்த இதுவும் பிஸ்னஸ் பண்ண முடியாது அவங்களுடைய பைலா பிரகாரம். அப்போ ரடான் அப்படின்னு நிறுவனம் நான் அதில் ஈடுபட்டேன். ஐ எம் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் அண்ட் மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆஃப் சிசிஎல். அங்கேருந்து ஆரம்பித்ததுங்க. இதுதான் உண்மை. நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேச வந்தது உண்மை. அங்கே இருந்து தேர் வாஸ் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொள்ளலாம். ஒரு 2 முறை இன்னைக்கு நான் ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன்னா, இது வரைக்கும் இதை பற்றி நான் ஒரு வார்த்தை பேசினதில்லை. சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு மட்டும்தான் நான் பேசினேன். ஆனால் சமீபம்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் பேசினதில்லை. அங்கே இருந்து ஆரம்பித்த இந்த ஒரு உணர்ச்சி, அது ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம். சரத்குமார் தாங்க துபாயில் ஒரு சம்பவம் நடந்தப்ப ரொம்ப மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாங்க விஷால் அவர்கள். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காதுப்பா, திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு. அப்போ அவர் அதை கேட்டுக்கிற ஒரு நிலைமையில அப்போ இல்லை. நான் விட்டுட்டு நான் அடுத்த நாள் சரத் சார்கிட்ட சொன்னேன், நீங்கள் இனிமேல் இந்த சிசிஎலுக்கு வராதீங்க, நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, அதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் ஒரு நாளும் அந்த சிசிஎல் கலந்து கொண்டதில்லை. நான் ஒரு ப்ரொமோட்டருங்கிற முறையில் என்ன தான் அனுப்புவார், நீ வேணா போனால் நான் என்றைக்காவது ஒரு நாள் தான் போவேன், அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து இது ஒரு கேன்சர் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போச்சு. ஃபஸ்ட்டு இந்த நடிகர் சங்கத்துக்கு பிரச்சனை வந்தது இந்த கையெழுத்து வேட்டைன்னு ஆரம்பித்தாங்க. இந்த கையெழுத்து வேட்டைன்னு சொன்னப்போ சரத் சார் ஒன்றுமே இல்லை, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. நான் கேட்டேன். அப்போ நான் சும்மா எதார்த்தமாக அப்போ கார்த்திக் கூட நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் கேட்டேன், என்னப்பா கார்த்தி, என்ன ப்ராப்ளம்? இல்லைக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, அது என்னமோக்கா, அவங்க என்னமோ எனக்கு சரியாக பதில் அவர் சொல்லலை. நாசர்கிட்ட பேசினேன், நாசரும் எனக்கு சரியாக சொல்லலை. அப்போ நாங்கள் ஐஃபாவுக்காக மெக்காவுக்கு போயிருந்தப்போ கமல் அவர்கள் எங்களோட வந்திருந்தார். அப்போ சரத் சார் சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசிடலாமே அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் முதல் கையெழுத்து திரு கமல்ஹாசன் அவர்கள் போட்டார். அங்கே இருந்து அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. எதற்காக போட்டாங்க, என்ன கேள்வி கேட்கணும்னா, யார் வேணாலும் இங்கே வரலாம், யார் வேணாலும் பேசலாம். நான் அப்போ நான் ஏஜிஎம்மில் கூட சொன்னேன், எனக்கு சூர்யா நல்ல பழக்கம், எல்லாருமே நல்ல பழக்கம், அவங்கவுங்க வீட்டுக்கு போவேன், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நாள் அது வாங்க சார், சார் சரத்குமார் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் மேன் அட் ஆல், உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும், இட்ஸ் எ வெரி ஆக்சசபிள் பர்சன், அவர்கிட்ட பேசிக்கலாமே சொன்னப்போ அங்கேருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று மேலே இன்னைக்கு வெட்கப்படுற அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்துருக்கு. இன்னைக்கு என் குடும்பத்தை தாக்குறாங்க, என் மகளை தவறாக பேசினார்கள், என் பிள்ளையை மகனை தவறாக பேசுகிறார்கள், என்னை தவறாக பேசுகிறார்கள்.
எனக்கு புரியல. நேற்று நான் இவர்கிட்ட காமிச்சு, இந்த பூர்ணிமா கிட்டலாம் காமிச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னங்க இது, இவ்வளோ வருஷம் நான் நடிச்சிருக்கேன், நான் ஒரு கவர்ச்சி நடிகை இல்லை, நான் ஒரு நடிகை. என்னை பார்த்து இது வரைக்கும் ஒரு கமெண்ட் கூட யாருங்க அது ஒரு ஃபிகர் போதுமே இது வரைக்கும் கூட யாரும் சொல்லுது. என்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்குமே தெரியும், நான் கஷ்டப்பட்டதும் தெரியும், நான் அதுலேருந்து ஜெயிச்சு வந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை இவ்வளோ தூரம் பேசுனது. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் விஷால் அவர்களை ஒரு விழாவில் சந்தித்தேன். அப்போ என் கூட தனியாக பேசணும்னு என் கூட பேசணும். அவர் சொன்னார், எனக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குது, எனக்கு ஷரத் சார் மேலே மரியாதை இருக்குது. நான் கேட்டேன், ஆல் ஓகேப்பா, உனக்கு என்ன வேணும்? அவர்னால சரியாக பதில் சொல்ல முடியல. அவருக்கு என்ன வேணுங்கிறது, பில்டிங் வேணுமா, தூக்கி போடு, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நான் ஷரத் சார் கிட்ட சொல்கிறேன், வேண்டாம் வாங்க ஒற்றுமையாக இருக்கலாம். இப்படி தான் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? வரணுமா சங்கத்துக்குள்ளே, ஏதாவது பொறுப்பில் இருக்கணும்? இல்லை இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் எப்படி அது என்ன. அப்போ என்ன வேணும் உனக்கு? இதுவும் இவ்வளோ தெளிவாக நான் கேட்குறேன். அவருக்கு பதில் கரெக்டாக சொல்ல முடியல. அப்புறம் நான் பார்த்தேன், இவர் சரியாக பதில் சொல்ல மாட்டேன். நான் நேராக யார்கிட்டையும் சொல்லலை, என் கணவர் கூட தெரியாது. நான் நேராக சிவகுமார் அண்ணன் வீட்டுக்கு போனேன். போய் உட்காந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் நான் தனிப்பட்ட முறையில் என் நிறுவனத்தில் என் லாயர்ஸை வச்சு, என்னுடைய அக்கௌண்ட்ஸை வச்சு என்ன இது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அல்ல. ரொம்ப கிளியராக எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவர் கரெக்ட்பா. பட் அவரும் என்ன பண்ணுவார், மகன் ஒரு பக்கம். நான் சொன்னேன், நீங்கள் கார்த்தியை கூப்பிடுங்க. ஓகே. 1 மாதத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களிடம் நான் பேசுகிறேன். லண்டன்ல இருந்து என் மகளோட கான்வெகேஷனுக்கு போனப்ப வேற ஏதோ விஷயமா பேச போகும்போது நான் அவர்கிட்ட ஒரு 40 நிமிஷம் பேசினேன். நான் இதை பற்றி பேச போகும்போது நான் சொன்னேன், இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அண்ணன் கமல் சார், நீங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு. அவர் இல்லை, ரவியும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் அடிச்சுக்குவோம் பேசிப்போம், பட் இட்ஸ் அ வெரி கிளவர் மேன், டோன்ட் அண்டர்ஸ்டிமேட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நாசர் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, நீங்கள் நாசர் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்களேன். ஷரத் சாரை நான் கூட்டிகிட்டு, சரி ராதாரவி வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா, ராதாரவி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா, சரி நான் ஷரத் சாரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த அசிங்கத்தில் வர விரும்பவில்லை, இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. எனக்கு கொஞ்சம் சரி, அவருடைய விருப்பம். எனக்கு விஷால் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது, இது கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார். ஆனால் இந்த அசிங்கத்துக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நான் விட்டுட்டேன். சரி சார், இட் இஸ் யோர் விஷ், நடந்து முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். சிவகுமார் அண்ணன்கிட்ட போய் சொன்னேன். அவரும் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்பொழுது என் கூட பாரதிராஜா சார் அடுத்த நாள் அவர் போய் பேசினார். அவர் சொன்னார், இது ரொம்ப தவறாக போயிட்டுருக்கு, சினிமாவுக்கு இது நல்லது இல்லைன்னு சொன்னேன். அவரும் யாருமே பதில் சொல்லவில்லை, யாருமே எதுக்கும் வரவில்லை. அப்போ கார்த்தி அவர்கள் என்கிட்ட பேசினார். நான் கேட்டேன், உனக்கு என்ன வேணும்ப்பா, பில்டிங் போடணுமா? ஆமாக்கா. அப்பொழுது ரொம்ப நேரம் பேசினார். நடிகர் சங்கம் விஷால் பேசினது நான் ஏழைகளுக்கு உதவணும், நான் ஏழைகளுக்காக நான் வேலை செய்யணும். நான் சிரிச்சிட்டேன். இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம்ப்பா, நீ இப்போ நடக்கிற விஷயம் சொல்லுன்னு. உனக்கு என்ன வேணும்? நடிகர் சங்கத்தில் ஏன் எல்லாருமே சக நடிகர்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் எனக்கு அன்னைக்கு நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வேதனைப்படுறாங்க. எங்க சும்மா வர சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது. பகிரல் உட்பட தான் அதே தான் சொல்றாரு. எனக்கு நான் என் பையனுக்காக நான் கூட போனேங்கிறாரு. யாருமே இந்த பிரிவினையை விரும்பவில்லை, யாருமே இந்த சண்டையை விரும்பவில்லை, யாருமே இந்த சண்டை வேண்டாம். எனக்கு நாசர் தெரியாதா? நாளைக்கு நாசர் என்னை பார்க்க மாட்டாரா? கார்த்தி என்னை பார்க்க மாட்டாரா? நான் சிவகுமார் அண்ணன் கேட்டேன், கார்த்தி என்னை பார்த்து 3 முறை என்னை பார்க்காம ஓடிவிட்டாரு. எதுக்காக ஓடுற கார்த்தி? இன்னும் எவ்வளோ நாளுக்கு ஓடுவேன்? நான் தைரியமா அவங்க வீட்டில் போய் உட்காந்து உங்ககிட்ட பேசுறேங்க, நீ வா என் வீட்டுக்கு. ஏன் இப்படி மேடை போட்டு? நான் பிரஸ்ஸை தவறாக சொல்லவில்லை, திஸ் இஸ் யுவர் ஜாப். பட் இது ஒரு விஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கு. கடைசியில் 2ஆம் தேதி யாரோ ஒருத்தர், இந்த சங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கைதான ஒரு நபர் மேடை ஏறி என் கணவரை பற்றி அவ்வளோ இப்போ நான் மனைவியாக பேசுகிறேன், என் கணவரை பற்றி அவ்வளோ அசிங்கமாக பேசுனது எனக்கு உண்மையிலேயே எனக்கு இதை விட வேதனை எதுவுமே கிடையாது. நான் விஷாலிடம் நேர்த்து கேட்டேன், எதுக்கு அதை அலோவ் பண்ண? பதில் சொல்ல முடியும். அரசியல்னா இது என்ன அரசியலா? அரசியல் மேடையா? அரசியல் நான் 89
இருந்து அரசியல்ல இருந்திருக்கேன். எல்லா மேடைகளும் நான் பார்த்திருக்கேன். வெற்றி தோல்வி எல்லாமே சந்திச்சிருக்கேன். எல்லாரும் எங்களை திட்டுறது கேட்டிருக்கேன். அது வேற, அது மக்களின் பிரச்சனை. அது 1000 பேருக்கு 1000 கருத்து இருக்கலாம். ஆனால் இது சினிமா நடிகர்களின் பிரச்சனை. 3000 சொச்சம் ஓட்டர்ஸ், அவ்வளவுதான் பிரச்சனை. இது நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னமோ ஒரு இது பண்ணிக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு மக்கள் ஏழைங்களுக்கு உண்டு. என்ன இது? யார்கிட்ட நீங்க போடுறீங்க? எங்களுக்கு தெரியாதா? இதுல என் கணவர் கமலஹாசன் அவர்களை குற்றம் சாட்டினார். இப்பொழுது நான் அங்க ஒரு இடம் ஒரு விஷயம் சொல்றேன்.